ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வெங்கல பானையில எப்படி சக்கரை பொங்கல் செய்யறதுன்னு பார்ப்போமா. வெங்கல பானைக்குன்னு ஒரு நல்ல தனி ருசி இருக்கு. ஸோ அதுல செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சக்கரை பொங்கல். வாங்க இன்னைக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை லேசா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க வேண்டாம், நிறம் மாற வேண்டாம். இத லைட்டா வறுத்துக்கலாம். கலர் எதுவும் மாற வேண்டியதில்லை. இது லேசா வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப இது கூட அரை கப் அளவுக்கு பொங்கல் பச்சரிசி கலந்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் இதை லைட்டா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. இப்ப இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் நல்லா தண்ணி விட்டு 3 தடவை களைஞ்சி எடுத்துக்கலாம். இது இப்ப 3 தடவை நல்லா களைஞ்சி எடுத்திருக்கேன். இப்ப அதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இந்த அரிசியும் பருப்பையும் களைஞ்சிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களோட சக்கரை பொங்கல் நல்ல கோவில் பொங்கல் மாதிரியே வரும். குழைய வேகும், சீக்கிரமும் வெந்துடும். சக்கரை பொங்கலுக்கு எப்பவுமே 1 பங்கு அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 1.25 பங்கு அளவுக்கு வெல்லம் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் இங்க 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம அரை கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கோம். இதை 1/4 கப் அளவுக்கு தண்ணியில சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கலந்துக்கோங்க. நான் இங்க பிரவுன் சுகர் சேர்க்கிறேன். இது நம்ம சக்கரை பொங்கலுக்கு ஒரு தனி ஸ்வீட்னஸ் கொடுக்கும். சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஃப்ரெஷ் நெய் தான் நல்லா இருக்கும். சோ செய்யறதுக்கு முன்னாடி நெய்யை ஃப்ரெஷ்ஷா உருக்கிட்டு அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் செய்யுங்க. ஒரு பேனை சூடு பண்ணி அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. அதுல ஒரே ஒரு கிராம்பு போடுங்க. அந்த கிராம்பு லேசா வாசனை வர ஆரம்பிக்கிறப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 7 இல்ல 8 காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. இது அளவு உங்களோட விருப்பம், கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். நல்ல அந்த திராட்சைகள் நல்லா உப்பி வர்ற வரைக்கும் அந்த முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதை ஒரு தனி கிண்ணத்துல போட்டு வச்சுக்கோங்க. இப்ப அதே பேன்ல நம்ம ஊற வச்சிருக்கோம் பாத்தீங்களா வெல்லம், அதை எடுத்து கொட்டுங்க. அது நல்ல வெல்லம் கரையிற வரைக்கும் வச்சுக்கோங்க. பாகெல்லாம் எதுவும் வைக்க வேண்டாம். நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டி அதையும் தனியா எடுத்து வச்சிடுங்க. நீங்க குக்கர்ல வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1 பங்கு ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 5 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 3ல இருந்து 4 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல குழைய வெந்து கிடைக்கும். உங்களுக்கு ஓப்பன் மெத்தட்ல குக் பண்றப்ப 6 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது 1 பங்கு அரிசி அப்படின்னா 6 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. வெங்கல பானையில 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருக்கேன். அதாவது 1 பங்கு அரிசிக்கு 6 பங்கு தண்ணி அப்படிங்கிற கணக்குல. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்க கோல்ட் பிரஸ் சன்ஃபிளவர் ஆயில் சேர்க்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இது கூட இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தீயை நல்லா ஹைல வச்சு இதை கொதிக்க விடலாம். நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கிறப்ப சிம்ல வச்சிடுங்க. நம்ம நல்லா ஊற வச்சதுனால ரொம்ப சீக்கிரம் இந்த அரிசி வெந்துடும். சிம் தீயிலேயே 7ல இருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல குழவா நல்லா வெந்திருக்க பாருங்க. நல்லா இப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளம் ஆல்ரெடி கொதிக்க வச்சு வடிகட்டி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரம் மிக்ஸ் ஆயிடும். அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போ வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜாதிக்காய் எடுத்து லைட்டா ஒரு 2 உரசு மட்டும் உரசிக்கோங்க. ரொம்ப விட்டா இதோட வாசனை ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நெய்ல பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். கடைசியா சக்கரை பொங்கல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மேல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டீங்க அப்படின்னா அந்த நெய் வாசனை நல்லா தூக்கலா இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த கோவில் சக்கரை பொங்கல் டேஸ்ட் வரதுக்கு முக்கியமான தேவை பச்சை கற்பூரம். ஒரு சின்ன கடுகு அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா கூட போதும். ஏன்னா கொஞ்சம் கூட போட்டீங்க அப்படின்னாலும் நல்ல அந்த வாசனை ஓவர் பவரிங்கா இருக்கும். ஒரு கடுகு சைஸ்ல பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா அப்படி கையில நுணுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்க்கலாம், இல்லாட்டி கூட விட்டுடலாம். ஒரு 3 இல்ல 4 ஸ்ட்ராண்ட் அளவுக்கு குங்குமப்பூ இதையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கோயில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் அதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. நம்மளோட மத்த 2 சேனலான ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ் ரெண்டும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. நம்ம சேனல்ல வர டிப்ஸோ இல்ல டிஷ்ஷோ ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாலயோ ஃபேஸ்புக்லயோ போஸ்ட் பண்ணிட்டு என்ன டேக் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஹாப்பி ஹோம் மேக்கர் _தமிழ், Facebook ஹேண்டில் ஹாப்பி ஹோம் மேக்கர் தமிழ். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.